ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. என்னடா இவ ஒரு கார்டனில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் என்னோட அம்மா வீடு புவனகிரிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஸ்பெஷல் ஒரு கார்டனிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா தோட்டமே கிடையாது. எங்க வீடு ஆஃப் பிளாட் தான். 20க்கு 60. ஸோ எங்க வீடு ஃபுல்லாவே நாங்க வந்து வீடு கட்டிட்டோம். தோட்டம்ன்றது எங்களுக்கு ஒரு கனவாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுல எங்க அம்மா வந்து ரொம்ப கார்டனிங் மேல இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்க. அவங்க வந்து செடி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது எப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க. மெயின்டெனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. வீக்லி ட்வைஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் செடி காய விடாம அதுக்கு நம்ம தண்ணி விட்டாலே போதும். வேற ஒன்றும் எங்கள் அம்மா இதுக்குன்னு பெருசாக மெனக்கெட்டு பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க்கிங் உமன் ஆல்சோ. வாங்க இப்போ எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என்ன வச்சுருக்காங்க, துளசி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எங்கள் அம்மா அரளிப்பூ வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பெருசாக இருந்துச்சு, அது வந்து காற்றுல கீழே விழுந்துருச்சு. அரளிப்பூ பூக்கும் போது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கத்தாழை வச்சுருக்காங்க. கத்தாழை நம்ம அப்பப்போ எடுத்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கத்தாழையே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி க்ரியேட் ஆகும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ பச்சை பசேல்னு அழகா இருக்கு. நமக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா இதை பார்த்தாலே நமக்கு பொழுது போகும். அப்படியே இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவருக்கு மேலே வருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் மண் போட்டு வச்சுருக்காங்க. பட்ரோஸ் நம்ம வீட்டில் பூத்த பூவை நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்காதா? எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ வந்து மணி பிளான்ட் எப்படின்னு பார்க்கலாம். மணி பிளான்ட் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் இந்த சைடு இந்த மாதிரி நாங்கள் வலை அடைச்சிருப்போம். அந்த காம்பவுண்ட் சவத்து மேலே வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. செழிப்பாக இருக்குது பார்க்கும் போதே. ஆக்சுவலி அம்மா வந்து அந்த வலை அடிச்சிருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் தான் கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கீழே எடுத்து காமிச்சேன். இது அழகுக்காக வைக்கிற புரோட்டன்ஸ் செடி. இது வந்து கத்தாழையில் ஒரு வகை கத்தாழை. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன இடத்துல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செடி வளர்க்கணும்னு ஆர்வம் இருந்தால் வளர்த்து பாருங்க. அது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா? சாட்டர்டே சண்டே லீவ், அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். நாளைக்கு திருப்பி நாங்கள் சென்னைக்கு கிளம்பிடுவோம். எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே கூட மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணியில் எடுத்து அதை போட்டுட்டோன்னா அது தானாகவே வளரும். வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த அழகான கார்டனிங் விளாக், எங்கள் வீட்டு தோட்டம், நான் சொன்ன ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இப்படிக்கு நான் உங்கள் தோழி திவ்யா. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.